தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குழந்தை கடத்தல் தொடர்பாக வதந்தி பரப்பப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குழந்தை கடத்தல் வதந்தியை செய்தியாளர் ஒருவர் பரப்புவதாக போலீசார் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் பள்ளி சென்ற குழந்தையை கடத்த முயன்றதாக தகவல் வெளியான நிலையில் நுங்கம்பாக்கத்தில் குழந்தை கடத்தல் எதுவும் நடைபெறவில்லை என போலீஸ் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குழந்தை கடத்தல் தொடர்பாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. குழந்தை கடத்தல் வதந்தியை செய்தியாளர் ஒருவர் பரப்புவதாக போலீஸ் தரப்பில் தகவல் வெளியாகியிருக்கிறது. நுங்கம்பாக்கத்தில் பள்ளி சென்ற குழந்தையை கடத்த முயன்றதாக தகவல் வெளியான நிலையில் குழந்தை கடத்தல் எதுவும் நுங்கம்பாக்கத்தில் நடைபெறவில்லை என காவல்துறை தரப்பில் இருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை முடிய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், போலீசார் தரப்பிலிருந்து குழந்தை கடத்தல் தொடர்பாக வதந்தி என தகவல் வெளியாகியிருக்கு. இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். குழந்தை கடத்தல் என்று வெளியான அந்த வீடியோ போலியான வீடியோ, அது எங்கேயோ எடுக்கப்பட்ட வீடியோ என்று நுங்கம்பாக்கம் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். நுங்கம்பாக்கத்தில் பள்ளி சார் பரப்புகிறார்கள் என்று அவர்கள் விசாரித்து வருவதாகவும், போலியான வதந்தியான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நுங்கம்பாக்கம் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தவறான செய்தியை யாரும் பரப்ப வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல நுங்கம்பாக்கத்தை பொறுத்தவரையிலே அது போன்ற கடத்தல் சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை என நுங்கம்பாக்கம் போலீசார் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். குழந்தை கடத்தல் முயற்சி என ஒரு போலியான வீடியோ ஒன்று உலவிக் கொண்டிருக்கிறது. அந்த வீடியோவினுடைய உண்மைத்தன்மையை சோதித்த போலீசார் இது எங்கேயோ ஒரு இடத்தில் எடுக்கப்பட்டது, சென்னையில் குறிப்பாக நுங்கம்பாக்கத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ இது இல்லை என்று நுங்கம்பாக்கம் போலீசார் கடுமையாக மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற போலியான விஷயங்களை, போலியான வீடியோக்களை பரப்புவோர் மீது, சமூக வலைதளங்களில் பகிர்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், நுங்கம்பாக்கத்தை பொறுத்தவரையிலே மாணவர்கள் பள்ளிக்கு சென்று சரியாக, அதாவது சேஃபாக, பாதுகாப்பாக வீடு திரும்பியிருக்கிறார்கள். எனவே கடத்தல் சம்பவங்கள் சென்னையில் இல்லை என்று ஆணித்தரமாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.